கோவிட் டைம்ல எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் உண்டு. நெறைய பேர் வந்து அந்த கோவிட்ல இறந்து போனாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒருத்தர் என்ன ஆனார்னாக்கா, அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒண்ணு 5 வயசு, இன்னொன்னு 2 வயசு. அந்த குழந்தைகளோட அம்மா கோவிட்ல இறந்து போனாங்க. அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப அழுதாரு. அவருக்கு அவங்க வந்து குடும்பங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணினாங்க. ஆகையினால 2 சைட்ல இருந்தும் அவங்கள அத்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. ஈவன் இந்த பொண்ணு இறந்தப்போ கூட, அந்த சைட்லேருந்து யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாரி டைம்ல அவங்க மாசக்கணக்குல லீவ் போட்டுட்டு, எல்லா நேரமும் டிப்ரஷன்ல அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூடவே இருக்க வேண்டியிருந்தது. 2, 3 லேடீஸ் இருந்து அந்த குழந்தைகள பார்த்துக்கிட்டாங்க. இப்படி தான் போச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, "என்னோட லைஃப் இத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோட வாழ்க்கையில என்ன இருக்கு?" அப்படின்னு. உண்மையில அவங்களுக்கு நாங்க சொன்னது இதுதான். "உங்க வாழ்க்கை முடியல. ஒரு ஃபேஸ கடந்து இன்னொரு ஃபேஸுக்கு வந்திருக்கு. எப்படி பட்டர்ஃப்ளை ஒரு கூட்டுப்புழு பருவத்தில இருந்து பட்டர்ஃப்ளையா மாறி வருதோ, அந்த மாதிரி உங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இது முடிவல்ல, புதிய தொடக்கம்." அப்படின்னு நாங்க அவருக்கு சொன்னோம். முதல் 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகினாரு. வேலையையும், பிள்ளைகளையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவருக்குன்னு சில பிராக்டிஸ்கள கொண்டு வந்தாரு. வேலைக்கு ஆள் வச்சாரு. இப்படியெல்லாம் பண்ணி, இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவரு அப்பாவா மட்டும் இல்லாம, அம்மாவாவும் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் வந்து தன்னோட லைஃப்ல இதுவும் ஒரு சேஞ்ச் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டதுனால தான். அவரு டிப்ரஷன்லயே இருந்திருந்தாருன்னா, அவரு இந்த அளவுக்கு மாறி வந்திருக்க மாட்டாரு. இல்லையா? அவரு தனக்கு நடந்த இழப்பையும் ஏற்றுக்கிட்டு, தொடர்ந்து வளர்றதுக்கான வழிய பார்த்தாரு. ஆகையினால இன்னைக்கு அந்த குழந்தைகள அவரு சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா வளர்க்கிற ஒரு அப்பாவாவும், அம்மாவாவும் அவரு இருக்கிறார்.